அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஊறுகாய். பொதுவாக ஊறுகாய்னாலே வந்துட்டு ஒரு மாதம் வச்சு செய்வோம். பட் இந்த ஊறுகாய் நீங்கள் செஞ்சிங்கன்னா 3 நாளில் காலி ஆகிடும். இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இன்னி 3 நாளில் காலி. அப்பேற்பட்ட ஊறுகாவை இந்த ராக்கெட் ஸ்டவ்வில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டு அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐயோ, இவர் எதுக்கு நடுவில் வந்தார்? சரி, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவர் அப்பப்போ நடுவில் வருவார். முதல்ல தேவையானது 1 கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா கொஞ்ச நாளாக வந்து நடுவில் வீடியோக்கு வாய்ஸே கொடுக்காமல் இருந்தால் இப்போ திடீர்னு வந்திருக்கானேன்ட்டு பார்த்துக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் நடுவில் சூழ்நிலை சரியில்லை. ப்ளஸ் நிறைய பேர் என்ன வாய்ஸே கொடுக்குறதில்ல நிறைய பேர் கேட்டதால் மறுபடியும் வாய்ஸ் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். யோ சும்மாரியா. ஓகே, அடுத்து அடுப்பை பற்ற வச்சாச்சு, கடாயையும் வச்சாச்சு. அப்போ தக்காளியை போட்டுற வேண்டியது தானே? நீ கொஞ்சம் சைலண்ட்டாக உட்காரியா? ட்ரை பண்ணுறேன். நல்லா பண்ணுறியா? அந்த ஆள் விடுங்க. இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். கடாய் காஞ்சிக்கிட்டே வருது. கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 30 to 50 கிராம் கடுகை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வெடிக்கணும். அந்த டைமில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த கடுகில் கொஞ்சம் உளுந்து கலந்துருக்கு. இது கடையில் வாங்குறப்ப அப்படி தான் கொடுத்தாங்க. நீங்கள் அது இல்லாமல் வெறும் கடுகாவே போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா வெடிச்சின்னு இருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான டைம். எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு 200 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் ரொம்ப முக்கியம் இதுக்கு. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா இன்னும் அதிகமாக கூட ஆயில் ஊற்றிங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ அந்த எண்ணெய் கொதிக்கிற டைமில் நீங்கள் கருவேப்பிலை கிள்ளி வச்சுக்கோங்க. எண்ணெய் கொதித்த உடனே 1 ஸ்பூன் கடுகு எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து இந்தளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிள்ளி வச்ச கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பிறகு தக்காளி எடுத்து போட்டுருங்க. அப்புறம் உங்ககிட்ட ஏதாவது ஒரு ரெசிபி இருக்குது, அதை நான் ட்ரை பண்ணி வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் இட். கமெண்ட் செக்ஷனில் கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். அதை பண்ணி வீடியோ எடுத்து உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்கள் நேமும் போடப்படும். ஆமாம், ஷேர் பண்ணிடுங்க. கரடியே துப்பிட்டு போகிற அளவுக்கு செய்வாப்பில். யோ, உனக்கு அவ்வளோ தான் லிமிட்டு. உன்னை அப்புறம் வந்து கவனிச்சிக்கிறேன். இப்போது அந்த ரோஸ்ட் பண்ண கடுகை இந்த மாதிரி ஒரு சின்ன கல்லில் போட்டு நல்லா அரைச்சி பவுடரை எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு கீ இன்க்ரீடியண்ட். ஸோ இது நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் ப்ராப்பராக வறுக்கலைன்னா இந்த மாதிரி பவுடராக வராது. ஸோ அதனால் நல்லா வறுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் பண்ணலாம். பட் ஆனால் மிக்சியில் பண்ணுறதை விட இந்த இதில் பண்ணால் சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூளில் தனியாகவும் கலந்துருக்கு. ஓகே, நான் இதுலேயே 1/2 ஸ்பூன் மஞ்சளும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்றாப்பில் அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்து போடுங்க. ஓகே, இந்த மாதிரி கலரி விட்டு ஒரு 20 to 30 minutes ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. அப்படியே அந்த தக்காளியெல்லாம் அப்படியே ஸ்மாஷ் ஆகும். ஸோ அந்த ஸ்மாஷ் ஆனால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெய்வமே, இப்போ தான் ஒழுங்காக பேசுகிறேன் நீ. ஓகே, இப்போ எண்ணெயை ஓரளவு விட்டுருச்சு. இப்போது நீங்கள் பவுடர் பண்ணி வச்ச அந்த கடுகை எடுத்து போட்டுக்கோங்க. இதை கடைசியாக போடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு கலரி இறக்கிடுங்க. இப்போ தக்காளி ஊறுகாய் ரெடி. ஹர ஹர தக்காளி ஊறுகாய். யோ, ஓகே நேயர்களே, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.